ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன அப்கிரேடாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பழைய ட்ரைபேட் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கம்மியான விலையில் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரக்கூடிய ட்ரைபேட் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ட்ரைபேடில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து வந்துச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த ஒரு ட்ரைபேட் நான் வாங்கியிருக்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ கம்பேரிசனும் நம்ம பார்க்கலாம், அதே சமயம் அன்பாக்சிங்கும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த ட்ரைபேடில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும் போது வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைபேட் வந்து நான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைமே அன்பாக்சிங் பண்ணேன். அதையும் நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஷோ பண்ணி காட்டி அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். கைஸ், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து இதை ப்ராப்பராக எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்த ஃபீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து 4 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 டிவைசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் நார்மல் கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட், இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மேபி ஃபியூச்சரில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு ட்ரைபேட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மேஜராக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவாக இருக்கட்டும், ஆக்ஷன் கேமராவாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் வெயிட் வந்து 580 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் கம்மியாக தான் இடம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து எந்த அளவுக்கு தாங்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து 5 கிலோ வரைக்கும் தாங்கும், 5 கிலோகிராம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போடுறது நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. மற்றபடி அது வந்து ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபேடில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு எடுத்து விடும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் இருந்துச்சு. அதே சமயம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு அது ஹைட் வந்து மேலே போகுது அப்படிங்கிறதையும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். இதனுடைய பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒசாகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூவாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்க்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ட்ரைபேட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணேன். ஸோ அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதனுடைய பை லிங்க் வேணாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டயத்தில் நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் வாங்குறத நான் பெஸ்ட்டாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் டயத்தில் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 300-350 ரூபா ட்ரைபேட் வாங்கினேன். அதை வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அந்த 1 இயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரைபேடில் எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூ ட்ரைபேட் வந்து நான் வந்து வாங்கினதுக்கான முக்கியமான ரீசன். அது போக நான் மைக்கும் கூட வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரியலனா ஜஸ்ட் வந்து நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த ஐகார்டில் அண்ட் எண்ட் ஸ்க்ரீனில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடை பற்றி இருக்கும். மொபைல் ஹோல்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பில்டு குவாலிட்டியோடு இருக்கும். லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 ரூபாய்க்கு நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பில் வந்து ஸ்ப்ரிங் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து உடஞ்சி வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து அப்படி இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வசதியும் வைக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் வந்து வீடியோவில் காட்டுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு நெஞ்சளவுக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் வந்து எனக்கு கரெக்டாக என்னுடைய வீடியோ வந்து ஷூட் பண்ணணும் நின்றுக்கிட்டே அப்படிங்கிற ஒரு பட்சத்துலேயும் இது வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் அன்பாக்சிங் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
கைஸ் ட்ரைபாட் அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த ட்ரைபாட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாடுக்கும் நம்ம பழைய ட்ரைபாட் ஒன்று வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் ப்ரைஸ் ஹையாக இருந்துச்சுன்னா அதே சமயம் பில்டு குவாலிட்டியும் நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. நான் வாங்கின அந்த பழைய ட்ரைபாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடஞ்சிருச்சு. பட் இந்த ட்ரைபாட் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆங்கிள் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னா காட்டுறேன், லைவாவே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரைபாட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டுறேன். ட்ரைபாடை பாருங்க, கிட்டத்தட்ட 200 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 200 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 1 இயர் ஆல்மோஸ்ட் ஆக போகுது இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கி. இந்த ஒரு ட்ரைபாடை எதில் வச்சிருந்தேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த ஒரு ட்ரைபாடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஒரு ட்ரைபாடை நம்ம வந்து இப்போ இந்த சைடில் வந்து வச்சிடலாம். பக்கத்துலேயே இந்த ட்ரைபாட் இருக்குது, இதையும் நம்ம வந்து இப்போ வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ட்ரைபாட் ரெண்டுத்தையும் பாருங்க. ஸோ இந்த ட்ரைபாட்ல என்ன பிரச்சனைனா இந்த முனை உடஞ்சிரும் சீக்கிரமே. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியானதான். அலுமினியம் வந்து ரொம்பவே லேசான அலுமினியமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு ட்ரைபாட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டச் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இதனோட பில்டு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஆங்கிள், ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பக்காவாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் நல்ல ஸ்ட்ராங்கான மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி முனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல மொபைல் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் வந்துன்னா கச்சிதமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருந்திரும். ஸோ பொருந்தின உடனே கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆப்ஷன், அதாவது இதை வந்து நம்ம கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து இப்போ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதை வந்து லென்த்தை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஹைட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இப்படி வச்சு நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி மைக் ஒன்று வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலான்னு சொன்னால் ஐகாலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஒரே நாளில் தான் நான் வந்து டெலிவரி ஆர்டர் பண்ணேன். பட் இந்த ஒரு ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மைக் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரெண்டாவது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஹைட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹைட்டை கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரைபாட்னுடைய ஹைட்டை பாருங்கள். ஜஸ்ட் வந்து ட்ரைபாட்னுடைய ஹைட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாட்னுடைய ஹைட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ப்ரைஸும் ஹையாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் டைத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபார்மாக இதை வாங்கிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கெட்டிலாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்குது. பட் இதையே நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே சமயம் இந்த ஒரு ட்ரைபாட் வந்து இந்த ஒரு ட்ரைபாட் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த ஒரு ட்ரைபாட்னுடைய லென்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அன்பாக்சிங்கில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோதான் கைஸ். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இப்படி வச்சுட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம நின்றுக்கிட்டு பேசுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைபாட் வந்து மேக்ஸிமம் வாங்கினேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அதே சமயம் இந்த ட்ரைபாடையே ஒரு 200 நாளுக்கு மேலே கரெக்டாக நான் எக்ஸாக்டாக சைடில் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இந்த ஒரு ட்ரைபாட் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலங்க கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட்ல வந்து நமக்கு வந்து இதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலுமினியம் ஸ்டீல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அலுமினியம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க தான் செய்வாங்க. பட் இதில் வந்து அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச்மெண்ட் ஆகாது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒடுக்கி வைக்கும்போது நமக்கு வந்து லென்த்து தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து மெயினாக கொடுக்கல, ரொம்ப வந்து ஸ்டக் ஆகும் அப்படிங்கிறதால. ஸோ இது வந்து நம்ம லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணாலும் சரி, அதே சமயம் இந்த ஒரு ட்ரைபாட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான்.
ப்ரைஸ் ஹையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ப்ரைஸ் கம்மியாக வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக வந்து அதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சாஃப்டாக அதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரைபாட்லாம் நம்ம லாங் டைம் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டு அப்பப்போ வீடியோ மேக் பண்ணும்போது கீழே விழுந்துரும். ஸோ அதுதான் என்னால் முடியலை. ஸோ அதனால தான் இந்த ட்ரைபாட் வாங்கினேன். இப்போவும் கூட இந்த ஒரு ட்ரைபாட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சின்னதாக இதை மட்டும் உங்ககிட்ட கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ட்ரைபாடில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.